இந்துக்களுக்கு எதிரானவர் உதயநிதி. அதனால தான் அவர் சனாதானத்தை ஒழிப்புன்னு பேசுகிறாரு. ஆனால் நம்மளாம் சனாதானத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத மறந்துட்டிங்கல்ல. சரி, இடஒதுக்கீடை பற்றி அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே, இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுங்க, அவ்வளோ இடஒதுக்கீடு கொடுங்கன்னு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்? பிராமணராகிய நாங்கள் தான் படித்தவர்கள், எங்களுக்கு தான் படிப்பு வரும், உங்களுக்கெல்லாம் படிப்பே வராதுன்னு சொல்லி நம்மளை வெளில நிற்க வச்சு, தோளில் துண்டு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராடி இடஒதுக்கீடு கொடுத்து நம்மளையெல்லாம் படிக்க வச்சு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம மேலேறி போய் ஃபாரின் வரைக்கும் போய் வேலைக்கு போனாலும் அங்கே நம்ம செம்மையாக நம்மளோட அறிவை காமிச்சா என்ன தெரியுமா கேட்குறாங்க? நீங்கள் என்ன பிராமணரான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? ஏன்னா வர்ணம் அந்த அளவுக்கு பாஞ்சிருக்கு. இந்த கேஸ்டிசம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். இன்றளவுக்கும் ஆணவ படுகொலை வரைக்கும் நடக்குதுன்னா நமக்குள்ள இந்த வர்ணங்கள், சனாதான தர்மத்தின் வர்ணங்கள் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு. அப்போ இதை ஒழிக்கணுமா வேணாமா? இங்கே மனிதனுக்கு தேவை மனிதநேயமே தவிர சாதி கிடையாது. அதனால தான் சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இந்த சனாதானத்தில் ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், முக்கியமாக அகிம்சையாக இருக்கணும், நம்ம சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்னு. இந்த சனாதான தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஏதாவது இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? அப்படி இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஏன் மதக்கலவரங்கள் நடக்குது? ஏன் நிறைய இடத்துல சொத்து குவிப்பு நடக்குது? ஏன் பொய் சொல்லி கொள்ளடிக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளை யாருமே எதிர்த்து நிற்கலை. அப்படி பார்த்தா நம்ம பேச்சியம்மன், கருப்பு, பெரியண்ணா, சின்னண்ணான்னு நம்ம எவ்வளோ குலசாமியை கும்பிடுறோம். எங்கேயாவது ஒரு போராட்டம் நடந்திருக்கா? இல்லை. ஏன்னா அங்கே உள்ளே நிற்கிறவங்களுக்கும் வெளில நிற்கிறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. இதை தொடக்கூடாது, இதுக்கப்புறம் நீ இதை தாண்டி காலை எடுத்து வச்ச அவ்வளவுதான், சாமி உன் கண்ணை குத்துன்னு யாரும் சொல்லலை. அதனால் மக்களை புரிஞ்சுக்கோங்க, இங்கே எல்லோரும் சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் சனாதான தர்மத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மனிதனை வேற்றுமைப்படுத்தி பார்க்கிறது. அதனால் எதிர்க்கிறார் உதயநிதி அவர்கள்.